ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு மிஸ்டர் தமிழ் சொல்லிட்டு இந்த வீடியோவில் நாம அதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு ப்ரெஷர் வாஷர் தான் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போறோம். இது ப்ரெஷர் வாஷரோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா அமேசான்ல இருந்து வாங்கியிருந்தேன். இது அமேசான், ஃபிளிப்கார்ட்ல எல்லாத்தையுமே அவைலபிளா இருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ ரிபப்ளிக் டே வருது. ரிபப்ளிக் டேக்கு ஸ்பெஷல் ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு. நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே அப்லேட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு ரிபப்ளிக் டேக்கு அமேசான்ல. வாங்க இதை அன்பாக்சிங் பண்ணி என்னென்ன உள்ள இருக்கு, எப்படி இந்த ப்ரெஷர் வாஷர் யூஸ் பண்ணலாம் காருக்கு, வீட்டுக்கு, அதுக்கப்புறம் உங்க ஃப்ளோர் ஏதாவது கிளீன் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செம்மையா இது கிளீன் பண்ணுது. நான் அதோட வீடியோஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோக்கு டார்கெட்டா ஒரு 200 லைக் போட்டீங்கன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. அப்பதான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போய் இதை அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். அன்பாக்சிங் பண்ணி ஃபர்ஸ்ட் டைப் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த பாக்ஸை பிரிச்சுக்கலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஓஸ் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இன்லெட் ஓஸ். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க இருக்க கேமராவிலேயே ஆட் பண்றேன் பாருங்க. இந்த ஓஸ் தான் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஓஸ் பாத்தீங்கன்னா ஒரு மீட்டர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என் கை லென்த்துக்கு இருக்கு. இந்த ஓஸ் இன்லெட் ஓஸ் வந்து 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம வந்து அப்படியே இங்க வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஸ்ப்ரே கன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஷாம்பு போட்டு யூஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு ஷாம்பு போட்டு யூஸ் பண்றதுக்கு. அதுவும் இல்லாம இப்ப எது அதுல ஏதாவது மாட்டிக்கிச்சுன்னா அதுக்கு ஒரு ஸ்ப்ரிங்கும் கொடுத்துருக்காங்க. இதுலயே பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்ப்ரிங்கும் கொடுத்துருக்காங்க. இதுதான் இதுல வந்து நம்ம ஷாம்பு போட்டு நம்ம காரு, பைக் எல்லாம் கிளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா ஐமேக்ஸ் பிராண்ட்ல இருந்து ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க பாருங்க. யூசர் மேனுவலுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐமேக்ஸ் அப்படின்னு பிராண்ட் நேம் போட்டு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இவங்க வச்சிருக்க மிஷின்ஸ் எல்லாமே இங்க போட்டோல கொடுத்துருக்காங்க. நிறைய ப்ரெஷர் வாஷர் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாருங்க, கேமரால உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்க இருக்க கேமரால நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். அவ்வளவுதான். இந்த யூசர் மேனுவல்ல நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு போட்டிருக்கோம் ஐமேக்ஸ் பிராண்டு. இது பாத்தீங்கன்னா 1800 வாட்ஸ். அதுக்கு உள்ள இதுல மேக்ஸிமம் பார் பாத்தீங்கன்னா 120 பார் வரைக்கும் ப்ரெஷர் தள்ளும் அப்படின்னு நீங்க கொடுத்துருக்காங்க. இதுல யூஸ் பண்ண மோட்டர் பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்டர். அதுவும் இல்லாம இது காப்பர் வைண்டிங் மோட்டர் தான். அவ்வளவா ஈட் இஷ்யூ இருக்காது. நான் இது 1 மந்த்தா யூஸ் பண்ணிருக்கேன். யூஸ் பண்ணிட்டு ஈட்டிங் இஷ்யூ இல்ல. அதனாலதான் இந்த வீடியோ லேட் அப்லோட் பண்ணேன். இது வாங்கி கூட ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த பாக்ஸை நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக திருப்பி டேப் ரிமூவ் பண்ணி திருப்பி எப்படி கம்பெனில இருந்து அனுப்பிச்சிருந்தாங்களோ அமேசான்ல அதே மாதிரி பேக் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்லெட் செக்ஷனுக்காக ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இன்லெட்ல வந்து நம்ம பக்கெட்ல போட்டு செக்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஃபில்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது மோட்டர்ல கனெக்ட் பண்ற ஃபில்டர் ஒன்று. இங்க பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல ஒரு ஃபில்டர் இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல கேமரால. நான் இங்க இருக்க கேமரால ஆட் பண்றேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கனெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்லெட் கனெக்டர் தான் இது. உங்களுக்கு வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். இது 3 இதோடய கொடுத்துட்றாங்க. அவ்வளவுதான். இந்த கவர்ல வேற எதுவுமே இல்லை. இதுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கன்னு கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இங்க காப்பர்ல கொடுத்துருக்கு. கன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பரா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கன்னும் சூப்பரா இருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்னுக்கு அப்புறம் ஒரு ப்ரெஷர் வாஷரோட ஓஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 15 மீட்டர் வரும் பாருங்க. ப்ரெஷர் வாஷரோட நல்லா ஹெவியான ஓஸ் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க கூட சில்வர்ல இருக்கும். நல்லா ப்ரெஷர் வாஷரோட ஒரு 15 மீட்டர் நல்லா ஹெவியா இருக்கு. இதுல உள்ள பாத்தீங்கன்னா ஒயர் டைப் ஓஷன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதை நான் சைட்ல ஆட் பண்றேன், பாத்துக்கோங்க. இது ஒரு 15 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் வாஷரோட மெயின் பாகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட மோட்டர் தான். இந்த மோட்டரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பாத்திரலாம். இதுதான் பாத்தீங்கன்னா இது ஒரு எனக்கு தெரிஞ்சு கொரியர் சார்ஜ் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் அமேசான் காரங்களுக்கு. ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கிலோக்கு மேல இருக்கும். இந்த மோட்டர் நான் இங்க இருக்க கேமராலையும் ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு சினிமாட்டிக் வியூ கொடுக்குறேன். இந்த மோட்டர்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ப்ரெஷர் கேஜி கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் கேஜி இது பாத்தீங்கன்னா இன்லெட் சைடு, இது அவுட்லெட் சைடு. அவ்வளவா இந்த பாக்ஸ்ல வேற எதுவும் இல்லை. நான் மோட்டரோட சினிமாட்டிக் வியூ எல்லாம் ஆட் பண்றேன் என்னென்ன இருக்கு அப்படி.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செங்கல் எடுத்து நண்டாக கட் பண்ண போகிறோம். அதில் இந்த செங்கலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரெஷர் வருது பாருங்கள். இந்த ப்ரெஷர் கன்னை வச்சு நம்ம இந்த செங்கலை கட் பண்ண போகிறோம். ரெண்டாக கட் ஆகுது, அந்த அளவுக்கு இதில் ப்ரெஷர் இருக்குது. இந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா, இந்தோட ப்ரெஷர் வாஷரோட ப்ரெஷர் கேஜி வந்து பார்த்தீங்கன்னா 120 பார்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் செம்மையாக ப்ரெஷர் வாஷ் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எங்கள் வீட்டு மாடியை நான் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டு மாடியில் பார்த்தீங்கன்னா நிறையா கருப்பு கருப்பாக இருக்கும் தரை ஃபுல்லாகவே. அதை வந்து இந்த ப்ரெஷர் கன்னை யூஸ் பண்ணி நான் ஸ்ப்ரே பண்ணி எடுக்க போகிறேன். அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு எங்கள் மாடியில் இருக்க ஆளுக்கு எப்படி எடுத்திருக்குன்னு நான் உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரெண்டுமே உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே கன்னில் எவ்வளோ அளவுக்கு அழுக்கு எடுத்துகிட்டு இருக்குது. அப்படியே மாடியில் இருக்க கருப்பெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மாடி சும்மா பலன்னு மினுக்குது. இதுக்கப்புறம் பெயிண்ட்டை வச்சு நீங்கள் பெயிண்ட் அடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. உங்கள்கிட்ட சோலார் பேனல் இருக்குது, அதில் இருக்க அழுக்கு எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐமேக்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து ப்ரெஷர் வாஷர் நீங்க ஹவுஸ் ஹோல்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஃபுல் ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் டெஸ்டிங் ப்ளஸ் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர்.